Hi guys, welcome to Rohit Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து GTA 3 டெஃபினேஷன் பார்ட் 3 தான் பார்க்குறோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 3 மிஷன்ஸ் முடிச்சிருப்போம். அதை யாருமே அந்த இது கராஜுக்குலாம் போவோம். ஏதோ ஒரு கராஜ் அவன் பேர் என்னது ஜேன் போட்டுருக்காங்க. விளாண்டே ரொம்ப நாளாக அதெல்லாம் மறந்துச்சு கேஸ். ஒரு இடத்துல போய் அவன் பேர் என்னது ஏதோ பேர் ஒரு கேஸ். இந்த ஒரு கராஜில் போய் வேலை பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மிஷின்ஸ் தான் பேசி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கேஸ் நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கராஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, ஸோ அடுத்த வாரம் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் கன் லொக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில AK-40 சொல்கிற மாதிரி கண்டிப்பாக லொக்கேஷன்ஸ் சொல்கிறேன். AK-40 சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின்ஸ்லாம் போக போக அந்த கன்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேம் வந்து ஆரம்பிப்பீங்களா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பிரிட்ஜு பிளாஸ்ட் ஆகும் ஆரம்பிங்களா, அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிருக்கும். அப்போவே போய் ஸ்டார்டிங்லேயே வேண்டாம் கூட போய் எடுத்துக்கலாம். ஆனால் போய் 1 ஸ்டார் வாங்கலவா வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி வேணால் துரத்துவாங்க. சரி பரவாயில்ல, நான் வந்து இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா வாண்டர் லெவலில் எப்படி போகிறது ஒரு சீட் கோட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா போலீஸ் போயிடுவாங்க. இப்போ வேணாம், ஆனால் 1 ஸ்டார் தானே. இப்போ வேகமாக பார்த்தீங்கன்னா போய் இந்த மிஷினை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது வேனு ஹெய்ஸ்ட்ரா கேஸ் நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இந்த ஜோ கேஸ் பேர் மறந்துச்சு, பேர் ஜோ தான். ஸோ வந்து ஒரு ரோல் மேன் இருக்குது. அவன் வந்து எப்போவுமே வந்து சைனா டவுன் கார்னர்லேருந்து அப்படியே போவான். அவன் வந்து ஒரு வேனில், அது ஒரு வேனு, அங்கே நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவன் வந்து வேர் ஹவுஸ் கிட்டே இருப்பான். டாக்ஸில் இருக்கவங்க என்ன டாக்ஸரா அது நம்ம வந்து அவன் டெய்லி ரவுண்ட் எடுத்துகிட்டு இருப்பான். அப்படிங்களா ஏதோ வேணா ஆட்டையை போடலாம். ஸோ ஆட்டையை போட சொல்கிறான் கேஸ். அவங்க ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுரும். டேமேஜா யாருக்கா டேமேஜு யாருக்கும் தரல கேஸ். ஸோ குதி பார்த்தீங்கன்னா இந்த வேனை தூக்கிட்டு போயிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு வேன் இருக்குது. இந்த வேனை வச்சு இன்னொரு வேன் எடுக்கப்புறமா அதை எப்படி முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி வேனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா போய் அந்த வேனை போய் டக்குன்னு எடுப்போம். ஓகே, ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க பாருங்க கைஸ், கிராஃபிக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குல்ல. கேம் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் நமக்கு தெரில. அப்படியே போதே கைஸ் அந்த கிராஃபிக்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு போகும். ராக் ஸ்டார் வந்து ஒரு 3Dயில் வந்து இப்போ ஒரு கேம் செஞ்சாங்கன்னா போதும், அது பயங்கரமாக வந்து இப்போ சரி என்ன 3D கேமாக இருந்தாலும் கூட ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக செய்கிறாங்க. ஸோ வேன் போகுது, அந்த வேன் தான் கேஸ். ஸோ இடி போட்டு அவ்வளோ கேஸ், ஒரே இடியில் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னொரு இடி ஆனால் போடு ஆனால் கத்திக்கிட்டு இருக்கான். ஊன்னு கத்திட்டு இருக்கேன் கேஸ். கத்தலை நிறுத்துறா வாங்க. இன்னும் பாதி நம்ம வேன் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு கேஸ். காப்பு போயிடுறா பத்து அவன் ஒருத்தன் இங்கே ஒரு ட்ரக்கு வேற வருது. அது வேன் வேறு ஆனால் அந்தளவுக்கு வேகமாக போல கேஸ். அதான் அட்வான்டேஜ். நான் 1 ஸ்டார் நான் இடிக்க காசுலாம் தரானுங்க என்னன்னு தெரியல. ஸோ வாங்கடா இடிக்க அப்படியே டேமேஜ் போட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அந்த வேனுக்கு தான் டேமேஜ் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா இடி ஐயோ டேமேஜ் பாருங்க சரியா விட மாட்டேங்குது. அது போய் ஃபோர்ஸாக போய் இடிச்சாதான் வந்து டேமேஜ் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டப்புன்னு விழுந்துருது. வாங்க ஐயோ நம்ம வேன் பத்திச்சு கேஸ். அவன் வேன் என்ன ஓடு கேஸ். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கார் தேடணும் கேஸ். ஏதாச்சும் நம்ம கார் வேணும். அடப்பா இவ்வளோ ட்ரக்காக வருது கேஸ். கார் இருக்குது. ஏன்னா 2 ஸ்டார் வாங்க இப்போ என்னன்னா அடப்பா இதை தட்டி விட்டு போயிட்டாங்க கேஸ். அங்கே வர நிறைய காப்ஸாக இருக்காங்க. ஓடு ஐயோ சுடலாம் செய்கிறாங்க கேஸ். என்ன கேஸ் பண்ணுறது, நம்மள்ட்ட ஒரு கார் இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை நம்மள்ட்ட. அப்படியே பப்பர் பேன் சுற்றிட்டு இருக்கோம் பாருங்களேன். அந்த வேன் வேறு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க கேஸ். அவன் வாட்டிக்கு டாக்ஸி தூக்கிட்டு போயிடும். டாக்ஸியை பூரா அவன் டேமேஜ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு கேஸ். முக்கால்வாசி மேலே அவனுக்கு போய் நல்ல வேலை காப்பிட்டு தப்பிச்சு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, அவன் வந்து நம்மளை வந்து பஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ மிஷின் ஃபெயில் ஆகிடும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு டேமேஜ் போட போகும் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் இருக்கான். முக்கால்வாசி மேலே இழுத்து போயிடுச்சு. இன்னும் என்ன நம்பிக்கையில் நான் சுற்றிட்டு இருக்கேன் கேட்குறேன். என்ன நம்பிக்கையில் சுற்றிட்டு இருக்கேன். முக்கால்வாசி மேலே இழுத்து போயிடுச்சு. இதுக்கு மேலே தப்பிச்சிடுவாயா அந்த வந்துட்டான்ல. அப்போ நம்ம வந்து வேன் பற்றி இந்த போனாலும் அது மாதிரி போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க டேமேஜ் வந்து விட மாட்டேங்குது பாருங்களேன். வாங்க
வாங்கடா வாங்கடா. இந்த வேனை வெடிக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நான் வேனை விட்டு இறங்கிட்டான். அது என்னடா ஆச்சு? சரி நம்ம வேன் எடுத்துக்க வேண்டியதான். அப்போ இவ்வளோ யாருக்கு டேமேஜ் போட்டுட்டு இருந்தோம்? வேனுக்கா இல்லைனா எதுக்குன்னது? வேனை போய் லாக்கப்பில் போய் விடுங்கிறாங்க. என்ன லாக்கப்டா? பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டார் வாண்டல் கொடுத்துருக்கோம். அந்த வேனை இடிக்க தாங்க வாண்டல் லெவலில் தந்துருக்கானுங்க. என்னன்னு தெரியல. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காப் ஐயோ வாயில சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஓகே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரிஜினல் ஜிடி கேம்ஸ் தான் முடிச்சிருக்கு, இந்த டெஃபினட் எடிஷன்லாம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அது யாருக்கும் அப்படி தான் கேஸ். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமிங் 2Dயாகவும் விளாடலாம் 3Dயாகவும் விளாடலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்லையும் உண்டு, மொபைல் வெர்ஷன்லேயும் உண்டு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட் எடிஷன் 2 டெஃபினட் எடிஷன்லையும் இல்லை. அந்த மொபைல் வெர்ஷனும் இல்லை, அந்த கம்ப்யூட்டர் அந்த பிசி வெர்ஷன் எதுலேயுமே இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரிஜினல்லாம் ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரிஜினல் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா கிளாடுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ட்ரெஸ் போடலாம். அது பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது கைஸ். அது பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீனாக தப்பாக சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அது பேர் என்னது கைஸ்? லாபியில் இருக்கும் உங்களுக்கு. அந்த லாபியில் வச்சுருப்பாங்க கைஸ் அந்த இதை. என்ன கைஸ் இது ஒரு காப்பியும் காணும் இல்லைன்னு தெரியல கைஸ். அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் லாபியில் வச்சுருப்பானுங்க. ஆனால் டெஃபினட் எடிஷன் அது கிடையாது. நான் டெஃபினட் எடிஷன் ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து டெஃபினட் எடிஷன் போடுறேன். ஒரிஜினலும் போடுவோம் கைஸ் போடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விடணும் கூட இருக்குது. விட்றா கிளாடு. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ அந்த வண்டி விட்டு வெளியே வர சொன்னாங்க. ஓடு 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 ஓடு. ஆனால் அந்த இதுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ மிஷின் பாஸ் ஆயிடுவோம் போல இருக்குது. எஸ் மிஷின் பாஸ். அப்பாடி 20,000 ரூபா தரானுங்க கைஸ். இவ்வளோ காசு தரானுங்க இவ்வளோ சின்ன மிஷினுக்கு. GTA 3 பாருங்க இவ்வளோ காசு தராங்க. GTA வயசுலேயும் ஒரு 20,000 தந்தாங்க. இது $70 உங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறான். அவன் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் வந்து பே ஃபோனில் வந்து அவன் வந்து உனக்கு மிஷின்ஸ் தருவான் அப்படின்னு போடுறான் கைஸ். ஸோ என்னது புரிஞ்சிருச்சு. ஏதோ $100 எவனோ ஒருத்தர் இருந்திருக்கானா. அந்த $100 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால்லாம் இருக்கும்ல, அந்த டெலிஃபோன் அதெல்லாம் வந்து இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனோன்னா வந்து அவன் வந்து நமக்கு மிஷின்ஸ்லாம் தருவான் உங்களுக்கு. ஏய் உன் ஒருத்த யாரா நீ வந்து இடிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா போயிடுறா காப்பு. ஆடி கடுப்புல இருக்கேன் எல்லாம் கொண்டுட்டு அடுத்து மாண்டல்ல ஒழிச்சிட்டு போட்டுனா அவ்வளோதான். நீ போனதுதான் என்ன எவ்வளோ. ஏய் சின்ன கேசி இப்படி இடிச்சிட்டு இருக்கான் வந்து. என்ன செஞ்சு இப்படி இடிச்சிட்டு இருக்கான்? 1 ஸ்டார் தான் இருக்கு, 3 ஸ்டார் மாதிரி வந்து இடிச்சிருக்கான். 2 ஸ்டார் கூட இடிக்கவே மாட்டாங்க கைஸ். அது பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு வெளியே இறங்கி சுட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ $100 எவனோ ஒருத்தர் இருக்கான். ஆனால் அந்த $100 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இது மிஷின்ஸ்லாம் தருவான் உங்களுக்கு. அந்த டெலிஃபோனில் போய் பேசினா GTA வைஸ்டி மாதிரி. GTA வைஸ்டில் ஆனால் $100 எவனோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணிட்டு மாட்டாங்க. அது வாட்டி இருக்கும். அது நம்ம ஒருத்தர் வந்து கால் பண்ணி அடுத்த வாஷிங்டனோட ஃபோன் இதில் வந்துரு அப்படின்னு போடுவானுங்க. ஒருத்தர் சொல்லுவான். ஆனால் பேர்லாம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வாங்கி ஸ்டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப்ரானி சாஃபர். எனக்கு தெரியும் டோனி நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஏய் இவனை பற்றி தான் இவனை பற்றி தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இவன் வந்து ஒரு மெக்கானிக்லாம் இல்லை. டோனி சிப்ரானி தான் இது பேர். வந்து டோனி சிப்ரானி. எஸ் நான் தான் டோனி சிப்ரானி. இவன் வந்து ஒரு இடத்துல போய் விடணும். இவன் வந்து ஒரு ஜாப் வச்சுருக்கானா, இவனுக்கு ஒரு குட் டிரைவர் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கான் இவன்கிட்ட. அந்த ஜாபில் வந்து நம்ம வண்டி ஓட்டணுமா? சரி சின்ன பையரே நீ வந்து லாண்ட்ரிக்கு போ சைனா டவுனில் அப்படின்னா. நான் வந்து இது ப்ரொடெக்ஷனா அது வாட்ச் த காரா? ஓ காரை ஏதோ துணியை வாஷ் பண்ண சொல்கிறாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவன் தான் கார் கூட இவன் கார் நல்லா இருக்கு கைஸ். இவ்வளோ சூப்பராக இருக்கு காரு. இவன் பேர் டோனி சிப்ரானி. யாரும் தெரியும்ல. 2000 நான் 1997 உள்ள கிரைம் பாஸ் கைஸ். எவ்வளோ பெரிய கிரைம் பண்ணியிருப்பான். அந்த ஃபைனல் மிஷினில் மினிகன் போட்லேருந்து மினிகன் வச்சுலாம் சுட்டுக்கிட்டே வந்திருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள். கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றிடுவான். நமக்கு என்னன்னாலும் காப்பாற்றிடுவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1997 அது இப்போ வந்து 2001 தானே, 4 வருஷம் தானே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெருசால ஏஜ் ஆகிருக்கு. என்ன கொஞ்சம் தின்னு குண்டாயிட்டான். சரி இப்போ நான் காரை பார்த்துக்கோ, நான் இது இப்போ உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே சரி உள்ளே போடா நீ ஏதோ வா லாண்ட்ரிங்கிறான். சரி போய்க்கோ எனக்கு ஒன்றும் இல்லை. சரி அந்த இன்ஜின் ரெண்டாகட்டும், நான் வந்து ஒரு சோஷியல் கால் பண்ணிட்டு வரேங்கிறான். என்னடா சோஷியல் கால்? லாண்ட்ரிக்கு உள்ளே போனான். அடா உள்ளே தான் போகிறாங்க ஈஸ். பாடி தின்னு குண்டாயிட்டாங்க ஈஸ். பாருங்க ஏதோ பேட் எடுத்துனா போனான். ஏய் அவ்வளோ பெரிய கிரைம் பாஸ் கன் எடுத்துகிட்டு போனேன், பேட் எடுத்துகிட்டு போனேன். என்ன பண்ணேன்?
என்ன பண்றான் உள்ளா போயிட்டு இருக்க. டேய் அட பைத்தியக்காரா பைத்தியக்காரா, உன்னை எவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன், கிரைம் பாஸ் அது இதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. இப்போ நான் நம்பினதுக்கு என் நிலைமை இதான்டா. பாருமா இவனை சொல்லிட்டு இருந்தானே, இவன் வந்து அவ்வளோ பெரிய இது வேலை பண்ணியிருக்கான். இப்போ என்னாச்சு, இவங்க 2 பேரும் அம்பளத்துட்டு வந்திருக்கான் பைத்தியக்காரன். அவனுக்கு உடனே நம்மளை போய் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் டேய் டேய், நான் கூட உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நீ வந்து என்னை காப்பாற்ற நினைச்சேன், உனக்கு நான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அவ்வளோலாம் இவனுக்கு ஓல்டா இருக்கு கைஸ் இந்த கேம்ல. இவனுக்கு வந்து 50 வயசு 60 வயசுலாம் இருக்குது. எனக்கு ஏதோ 40 வயசு தான் சம்திங் நம்ம இருக்கவே செய்யும். அப்பனா வந்து நம்மளோட நிறையவே பண்ணலாம். என்னன்னு தெரில இப்படி இருக்கான். ஸோ இவன் கார் சூப்பராக இருக்கு கைஸ். இவன் கார் மட்டும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். டே நீ மிஷின் காசு கூட தர தவிர இந்த காரை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு போகணும். கார் தருவானா என்னன்னு தெரில. இது வேற கண்ணான்னு போயிட்டு இருக்கும் கைஸ். ஸோ வாங்க கைஸ், இது ஷேக் த காப்ஸா அப்படின்னா கைஸ் நான் சீட் கோட் போட்டுறேன் கைஸ். இது வேற எதுக்குள்ளோ போயிட்டு இருக்கு கைஸ். நான் சீட் கோட் போட்டுடுறேன். நீங்கள் வந்து நோ போலீஸ் ப்ளீஸ்ன்னு போடுங்க கைஸ். நோ போலீஸ் ப்ளீஸ் போட்டிங்கன்னா வந்து மாண்டல் போயிடும். அவ்வளோ கைஸ் போயிடுச்சு உடனே இப்போ வந்து முடிச்சிட்டானுங்க கைஸ். சரி இப்போ அவங்களாம் வந்து என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த தடவை நான் வந்து அவனுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்க. அது மாதிரி வந்து ரத்தக்கரையோட துணியெலாம் இருக்குங்க. நான் ஏன்டா இப்படி பேசுகிறேன். ஸோ உள்ளே போகிறேன். இதுதான் அவன் வீடு போல இருக்குது. வாங்க கைஸ் அவன் வீடை போய் சுற்றி பார்த்துருவோம். ஸோ 3000 ரூபா தரானுங்க கைஸ். 3000 ரூபா தராங்க. கார் கொடுத்துட்டான் கைஸ். இது போய் நம்ம வீட்டில் போய் சேவ் பண்ணி விட்டுருவோம். பிகாஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் காராக இருக்கு கைஸ். என்னது யூஎஸ்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அம்முனேஷனில் வந்து ஆமுனேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அன்லாக் ஆயிடுச்சான். அதை வந்து நம்ம போய் வாங்கிக்கலாம் போல இருக்கு அந்த ஆமுனேஷனில். ஸோ இது இந்த காரை போய் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வீட்டில் போய் சேவ் பண்ணிடுவோம். எங்கடா இருக்கு நம்ம வீடு. ஏய் இதே மாதிரி கார் ஊருக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இந்த மிஷினுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே சுத்த ஆரம்பிச்சு இருக்கு. ஏன்னா அது லாக் அது சம்மந்தமே இல்லாம. ஏன்னா இங்கே ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. ஆனால் அது பண்ண போகிறது இந்த எர்ரோ புரோன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கொடுக்குற மிஷின் கைஸ். நானும் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இது எர்ரோ புரோக்கு இது ஒரு சைட் லிஸ்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவன் மிஷின்லாம் டே 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 ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்சிங்க. ஐயோ என்னது நீங்கள் வந்து என்னடா போடுறாங்க. இன்னும் கிராக் ஆயிடுச்சு. என்ன கிராக் ஆச்சு. இது கராஜில் போய் போர்ட்லாண்டு ஹார்பரு டே எதையோ போடுறாங்க கைஸ். பாருங்க கைஸ் நம்ம கார் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த டோனி டே ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க. சிவனேன்டாண்டா போயிட்டு இருந்தேன். ஐயோ அவங்க வந்து ஓடிலாம் போக முடியாது கைஸ். அவன் வீடு ரொம்ப தூரம் இருக்குது. அங்கே பாருங்க டீனு போட்டிருக்காங்க டோனி கிப்ரானி. ஸோ இப்போ நான் AK-47 எங்கே இருக்குன்னு உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க போகிறேன். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களாம் சொல்லலாம் டே நான்லாம் சீட் கோட் போட்டே நானும் வந்து கன்ஸை கொண்டு வந்துடுவேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இல்லை. நான் வந்து அவங்களுக்கு சொல்ல மொபைல் வெர்ஷன் வச்சுருப்பாங்களே GTA 3 மொபைல் வெர்ஷன் அவங்களுக்காக அந்த ட்ரிக்கை சொன்னேன். பிகாஸ் மொபைல் வெர்ஷன் வச்சுருக்கவங்களாம் வந்து சீட் கோட் போட முடியாது. அதனால கன்ஸு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து கன் வந்து வர இந்த AK-47 எப்படி வர வைக்க சொல்லித்தரேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டோனி சிப்ரானியோட வீடு இருக்குல்ல, அவன் வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் போயாகும். இந்த இதான டோனி சிப்ரானியோட வீடு இங்கே கிடையாது. இங்கே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து ஒரு சந்து வரும். நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கன்னா இங்கே போங்க. இங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து இது வேறு ஸ்லோவாக போயிட்டு இருங்க கொஞ்சம் ரைட்டாக ரெஸ்ட் எடுக்கும் உங்களுக்கு. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கும், வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே இந்த சைடு கொஞ்சம் வந்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு AK-47 ஆர்மர் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா AK-47 இருட்டில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குதோ. AK-47 பார்த்துக்கோங்க கைஸ். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்மர் இருக்கும், எடுத்துக்கலாம். நீங்களாம் கேட்கலாம் டே நானும் ஆர்மர் நான் வந்து சீட் கோட் போட்டேன் நானும் வந்து எல்லாத்தையும் மாதிரி எழுத்து எல்லாத்தையும் ஏற்றிப்பேனா கிடையாது. இது வந்து அவங்களுக்கு சொல்ல, நான் யாருக்கு சொல்கிறேன்னா மொபைல் வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்பாடி இங்கே ஒரு கார் இருக்குது கைஸ். இதில் இது அப்புறமா வந்து எடுத்துப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த என்னடா அது பாம்பு நடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு தெரியல, ஆட்டையை போட ட்ரை பண்ணலாம். அதான் வந்து இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு கைஸ். ஸோ வேகமாக அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா டோனி சிப்ரானியோட வீட்டுக்கு போவோம். நாங்களாம் என்ட்ரன்ஸ்லேயே வரமாட்டோம்டா. நாங்களாம் இப்படி செவிரேடி குஸ் தாண்டா போவோம். அவ்வளோதான்டா. இருடா இப்போ போவோம். இது டேக்கிங் அவுட் த லாண்ட்ரி. லாண்ட்ரியில் என்னது உட்கார்றா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓடியே போய் உட்காந்துக்கிட்டோம். லாண்ட்ரியில் நான் ஒன்றும் பே பண்ணலங்கிறான். அவங்களாம் வந்து என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க.
அவங்க இன்னும் அவங்க வந்து இன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிறான். அது நம்ம என்னதுடா அதுமா வந்து சாரிம்மா எஸ்மா யாரடா சொல்ற. அப்புறமா வந்து அந்த லாண்ட்ரி வேன்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ண போறாங்கடா. டேய் உனக்குலாம் வாய் தான்டா, என்ன வந்து டெஸ்ட்ராய் பண்ண சொல்ற கைஸ். என்னது 8 பால்லாம் வந்து ஏதோ சப்ளை பண்ணுவாங்க கைஸ். இவனுக்குலாம் ஃபுல்லாக டோனி சிப்லானில் வேஸ்ட்டு கைஸ் அதிகமா. இப்போனா ஒரு வேஸ்ட்டு பெஸ்ட்டு யாருன்னா டாமி வெர்சிட்டி, அடுத்து வந்து சிஜே, இவங்களாம் தான் பெஸ்ட்டு. இவங்களாம் ஒஸ்ட்டு கைஸ். வாய் தான் அவனுக்கு. ஏன்னா வந்து அவங்களாம் எனக்கு கொல்ல ட்ரை பண்ண முடியாது அது இதுன்னு சொல்லுவாங்க கைஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யார் போய் வந்து கொள்றா சிஜேங்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து கிளாடு தானே போய் சொல்கிறான். கிளாடு தான் சொல்கிறான்னு கொள்றான். நீங்களே சொல்லுங்க கைஸ். கிளாடு தான் போய் கொள்றான். இவன் தைரியம் வந்து இவன் போய் கொள்றான். அப்படி கொள்றதுக்கு வக்கு இல்லை கைஸ். வா இந்த லாண்ட்ரி தானா எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்க. இவங்க நம்மளோட இந்த கன் எடுத்துருவோம். எப்படா இருக்க, சூப்பரா இருக்கியா, வாங்கு வாங்கு வாங்கு. அப்பாடி பிளாஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் தண்ணி. என்னடா வாண்டர்ல விளாம் தெரியுங்க என்னன்னு தெரில. என்னடா 2 ஸ்டார்லாம் தெரியுங்க என்னன்னு தெரில. அவனுக்கு என்ன 2 ஸ்டார் கிடைச்சா என்ன 1 ஸ்டார் கிடைச்சா என்ன. நமக்குன்னா வந்து ஒரு சீட் போட்டு ஒன்று இருக்குல்ல, நோ போலீஸ் ப்ளீஸ். அது மாதிரி நீங்கள் வாண்டரில் ஒரு ரேஸ் பண்ணால் நீங்கள் வந்து மோர் போலீஸ் ப்ளீஸுக்கு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாண்டரில் ஒரு ரேஸ் ஆயிடும். அது எத்தனை லெவல் ரேஸ் ஆகும்னு எனக்கு தெரில. நான் இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. நீங்கள் வேணால் போட்டு பாருங்க. ஸோ இந்த மிஷின்லாம் ஆனால் கண்டிப்பாக ஒரிஜினல்லாம் விளாடுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரிஜினலாக அந்த பிசி கிடையாது கைஸ். நான் சொல்கிறது மொபைல் வெர்ஷனு. ஏன்னா பிசினாச்சும் நீங்கள் சீட் கோட் போட்டு ஏதாச்சும் பண்ணிடுவீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த மொபைல் வெர்ஷன் இருக்கு பாருங்க. அதான் நீங்கள் சீட் கோட் போட முடியாது. நீங்கள் அப்படியே முடிச்சாலும் கஷ்டப்பட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அடப்பா என் சேஃப் ஹவுஸ்க்கே கடைசியில் கூப்பிட்டு விட்டீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இன்னொரு லாண்ட்ரி வேனில் போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேனை போய் டெஸ்ட்ராய் பண்ண போகும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வா சூப்பராக இருக்கு. அது சூப்பராக இருக்கு கைஸ் கிராஃபிக்ஸு. ஆனால் ராக் ஸ்டார்லாம் இப்போ 3D கேம்ஸ்லாம் செய்யவே மாட்டேங்காங்க. முந்தி தான் 3D கேம்ஸ்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 3D கேம்ஸ்லாம் செய்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து அந்த டெஃபினட் விஷன் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா ராக் ஸ்டார்லாம் 3D கேம்ஸ்லாம் செய்யவே மாட்டேங்காங்க. செஞ்சாங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் பார்க்க இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக எஸ்டி கேம்ஸாக செஞ்சுட்டு இருப்பாங்க வந்து இப்போ. ஏன்னா நீங்களே பாருங்கள் GTA 6 HD தான். இப்போலாம் ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி கேம்ஸ் தான் ஃபுல்லாக செய்கிறாங்க. 3D செய்யவே மாட்டேங்காங்க. செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நல்ல கேமாக வரும் கைஸ். இந்த மாதிரி நல்ல கேமாக தருவாங்க. டேய் வேற கைஸ். இவன் எப்போ நிற்பான் இவன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ரெக்கனைஸ் பண்ணல. இவன் தான் வந்து நம்மளை கொல்ல வரான் அப்படின்னு. அதனால இவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்பான். அந்த கேப்பில் போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம் கைஸ். பண்ணோம்னா நினச்சா போட்டு தள்ளலாம். எல்லாம் நிறுத்துறா இருக்கு கைஸ். கார் நான் நிப்பாட்டியாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டாங்க கைஸ். ஏன்னா இவன் ரெக்கனைஸ் பண்ணல. அதாவது நம்ம தான் கொல்ல வரோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்குடா பின்னாடி எடுத்துகிட்டு போனா வாங்குடா கிளாடு ஸ்பீடுடா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து எங்கே போகிறோன்னா அடுத்த இது இன்னொரு லாண்ட்ரி வேணா இப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். டோனி சிப்ரானி உனக்கு நான் வாய் தான்டா வந்து இவன் போட்டு தள்ளுவானா வந்து வாய்ஸ் பேசலாம். அவங்களாம் என்னை கொல்லவே முடியாது, இவங்களாம் என்னை கொல்லவே முடியாது. நோ ஒன் மெசஸ் டோனி சிப்ரானி, நோ ஒன் மெசஸ் வித் மீ, நோ ஒன் மெசஸ் நோ destroy their vans, blood, laundry van, laundry dresses அப்படின்னு வந்து சொல்லுவான். அவன் வந்து நினைப்போம் என்னடா இவ்வளோ பேசுவான் இவன் சத்தியமா நம்ம கொண்டுருவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் கடைசியில் கிளாடை வந்து சொல்லுவான் பாருங்க. கிளாடுக்கெல்லாம் வாய் இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. கிளாடுலாம் பேசலான்னு அவ்வளோதாங்க. உடனே பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன அவனுக்கு அப்படியே காதை இவ்வளோ பேசிட்டு வாய் தாண்டா அவனுக்கு அப்படின்னு கிளாடே அசியமாக திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஈஸ். கிளாட் பேசாம இருந்ததுனால இப்படி இருக்காங்க ஈஸ். டோனி சிப்ரான்லாம் அதில் கொள்ற மாதிரி மிஷின் வருமா கைஸ்? வருமா என்னன்னு தெரியல கைஸ். வந்தா நல்லா இருக்கு கைஸ். ஆனா வந்து துடிக்க போட்டு தருவேன் கைஸ். டோனி சிப்ரானிலாம் கொள்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குடா. அப்பா இதுக்கு 20,000 ரூபா கொடுத்துட்டானு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 3 மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் கைஸ் 3 மிஷின் முடிச்சிட்டோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பாய்.